வாசிங்க. அப்போஸ்தலர் 5:39 படிங்க. தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. அதாவது உங்க தகுதி, உங்க ஐஸ்வர்யம், உங்க ஞானம், உங்க பலன் யாரால உண்டாயிருக்கிறது? சொல்லுங்க, யாரால உண்டாயிருக்கிறது? உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லாம் யாரால உண்டாயிருக்கிறது? உங்க சக்தியினால இல்ல, உங்க பக்தியினால இல்ல. யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனால் ஒரு காரியம் உண்டானா அதை என்ன செய்ய முடியாது? உங்க வாழ்க்கையில பரிசுத்தமும் தூய்மையும் ஐஸ்வர்யமும் யாரால உண்டாயிருக்கிறது? தேவனால் உண்டாயிருந்தால் அதை என்ன செய்ய முடியாது? உங்களால ஒழித்துவிட, உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் ஒழிக்க முடியாது. உங்க ஆசீர்வாதத்தை யாராலையும் என்ன செய்ய முடியாது? எத்தனை பொறாம ஆவியினாலும் என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, பேசுங்க. எத்தனை பொறாமை ஆய்வு வந்தாலும் என்ன செய்ய முடியாது? ஒழித்து விட. அதனால இந்த ஆள் பொறாமப்பட்டாரு, அதான் போயிடுச்சு அப்படி சொல்லாதீங்க. தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாது. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அதனால உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிற நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் யாரால உண்டாக்கப்பட்டது? தேவனால் உண்டாக்கப்பட்டு முடித்து விடப்பட்ட செய்து முடித்த கிரியைகளிலே தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். இப்ப கூட இந்த வார்த்தையை யார் கேட்பாங்க? மறுபடியும் பிறந்து தேவனால் உண்டானவர்கள் தான் தேவனுடைய வார்த்தை என்ன செய்வாங்க? கேட்பாங்க. மத்த ஆளு என்னத்தையோ சொல்றாங்கன்னுட்டு பாதி உள்ள ஏறும், பாதி உள்ள என்ன செய்யாது? ஏறாது. இந்த பள்ளிக்கூடத்துல இந்த பையன் கேட்டான் பாருங்க, எல்லாம் நுழைஞ்சிச்சா கேட்டா எல்லாம் நுழைஞ்சிச்சு சார், இன்னும் வால் மட்டும் நுழையலன்னா. ஏன்னா பிரசங்கத்தை கேட்காம பள்ளிக்கூடத்துல பாடத்தை படிக்காம இவன் எதை பார்த்துட்டு இருக்கிறான்? எலி ஓட்டக்குள்ள எப்படி போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அதனால கவனிக்கிறீங்களா? உங்க தகுதி என் தகுதியை பத்தி பேசல, இங்க யாருடைய தகுதியை சொல்லிட்டு இருக்கிறோம்? இயேசு நமக்காய் மரித்து உங்க தரித்திரத்தை, உங்க சாபத்தை, உங்க பாவத்தை ஏற்றுக்கொண்டது யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஏற்றுக்கொண்டபடினால் நீங்கள் உங்கள் பாவத்திலும் சாபத்திலும் தரித்திரத்திலும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். உங்களுக்கு உண்டான காரியம் உங்களால் உண்டானதல்ல. இன்னொரு காரியம் கவனிங்க. இது சரி, உங்களால் உண்டாகனா எப்படி உண்டாச்சுன்னு சொல்லி வேதத்துல என்ன போட்டிருக்குன்னா 1 கொரிந்தியர் 15:21 மனுஷனால் மரணம் உண்டானது. யாரால உண்டாச்சு? ஆதாமின் மூலமாய் மரணம் வந்தது. ஆதி தாத்தா ஆதாம் என்ன செஞ்சாரு? உங்க அதிகாரத்தையும், உங்க சுகத்தையும், உங்க செல்வத்தையும், உங்க ஆரோக்கியத்தையும், உங்க பணத்தையும் எல்லாத்தையும் யார்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டான்? ஆதாம் சாத்தான் கிட்ட கொடுத்துட்டு, அந்த சாத்தான் இன்னைக்கு உலகத்தை ஃபுல்லா அதிகாரம் பண்ணிக்கிட்டு, நீ என்ன பண்ணணும்? தரித்திரத்துல இருக்கணும், பலவீனத்துல இருக்கணும், கஷ்டத்துல இருக்கணும், வருத்தத்துல இருக்கணும்னு சாத்தா உங்களை வருத்தத்திலும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் போட்டு வைக்கும் பொழுது நீங்களும் நானும் ஆதாம் மூலமாய் பிறந்தவர்கள் அல்ல. ஆமென். ஆதாம் மூலமாய் உண்டான தரித்திரம், சாபம், ஆதாம் மூலமாய் உண்டான என்னது சொல்லுங்க? கிழவனாகி போற பிரச்சனை, முகம் சுருங்கி போற பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு தேவையான அவசியம் இல்லை. ஆமென். We are not birthed out of Adam. நாம் ஆதாம் மூலமாய் பிறந்தவர்கள் அல்ல. யார் மூலமாய் பிறந்திருக்கிறோம்? தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். இவர்கள் யாரால் உண்டானவர்கள் என்று யோவான் 1:13 போட்டிருக்கு. அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது பிறவாமல், புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல், யாரால பிறந்தவர்கள்? தேவனாலே பிறந்தவர்கள். நீங்களும் நானும் யாரால பிறந்திருக்கிறோம்? இயேசுவால் பிறந்திருக்கிறோம். ஆமென். இயேசுவால பிறந்ததுனால ஆதாமின் மூலமாய் வந்த தரித்திரம், பலவீனம், சாபம் வந்தா ஏத்துக்காதீங்க. ஆமென். விளங்குதா? டாக்டர் ஏத்துக்கிடுவார். அதான் நேற்று சொன்னேன். டாக்டர் என்ன செய்வாரு? டாக்டர் ஏத்துக்கிடுவார். ஏத்துக்கிட்டதுனாலதான் என்ன கேட்கிறாரு? உனக்கு என்ன பிரச்சனை? சுகர் இருக்குதா? பிரஷர் இருக்குதா? ரைட், இருக்குது.
சரி, உங்க வீட்டுல யாருக்கு இருந்துச்சுன்னு கேட்பாரு உடனே. யாருக்கு? உங்க தாத்தாவுக்கு, அம்மா அப்பா யாருக்கா இருந்துச்சா அப்படி கேட்பாங்க. இருந்ததுன்னா நீங்க உடனே என்ன சொல்லணும்? எங்க அம்மா அப்பா காரணம் இல்லை டாக்டர், எங்க இருந்து வந்துச்சு? எங்க ஆதாம் தாத்தா மூலமா வந்துச்சு. அவன் தான் என்ன பண்ணிட்டான்? மொத்தமா பேக்கேஜ் யார்கிட்ட கொடுத்துட்டான்? பிசாசு கிட்ட கொடுத்து மொத்தமா அங்கிருந்து எல்லாருக்கிட்டையும் டிரான்ஸ்பர் ஆகி, நீங்க பாவம் செஞ்சதுனால நீங்க பாவி ஆகல. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, விளங்குதா? நீங்க பாவம் செஞ்சதுனால என்ன ஆகல? பாவி ஆகல. ஆதாம் பாவம் செஞ்சு அந்த பாவ ரத்தத்தை எல்லாருக்கிட்டையும் ஊசியில ஏத்திட்டான். ஏத்தினதுனால எல்லாருக்குமே பாவம் என்ற பட்டம் வந்தது. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னு 8:12 போட்டிருக்கு. எபிரேயர் 8:12 சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சபையார் தான் எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அவர்கள் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு தான் பிரச்சனை என்ன தெரியுமா? பாவ பிரச்சனை ஞாபகம் வரும். இங்க இருக்கிறார் பாருங்க பிரதர் மோசஸ், இங்க வாங்க. ஏன் அவரை கூப்பிட்டேன்னா, இவர் என்கிட்ட சொல்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவருக்கு ஞாபகம் இருக்கான்னு நான் தெரியாது. முன்னால, இப்போ இல்ல, நான் இவரை பார்த்தது 10 வருஷத்துக்கு முன்னால் நான் அவரை பார்த்தேன். அப்போ வருவார் ஒரு மாதிரி. இப்போ நீட்டா ஷேவ் பண்ணி ஒழுங்கா வந்திருக்கிறார் சர்ச்சுக்கு. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அப்பவும் கொஞ்சம் நீட்டா தான் வருவாரு. ஆனா அப்ப அவர் வீட்டுக்கு போனீங்கன்னா அவர் பார்த்தாரோ என்ன தெரியல, எல்லாத்தையும் ஒழிச்சு வைப்பாரு. ஆனாலும் அவர் கண்ணுக்கே தெரியாம ஒரு சில பாட்டில் பார்த்திருக்கிறேன், பிராண்டி பாட்டில் என்னமோ பாட்டில் அங்க இருக்கும் அவர் வீட்டுல. இப்பதான் அவருக்கே தெரியும், அதடா இவர் கூட பார்த்திருக்கிறாரு. ஏன்னா போறதுக்கு முன்னால எடுத்து கொஞ்சம் கிளீன் பண்ணுவாரு. பண்ணினாலும் என் கண்ணில் மாட்டிக்கிடுவாரு. ஆனாலும் நான் அவர்கிட்ட போய் ஒரு நாளும் சொன்னதில்லை, நீ இதை குடிக்காத, இதை செய்யாத, அதை செய்யாதன்னு நான் சொன்னதில்லை. இயேசுவின் அன்பை சொன்ன, அவ்வளவுதான். அந்த அன்பினால வந்தாரு. ஒரு நாள் என்கிட்ட இவர் சொன்னார், இப்ப எதுக்கு இவரை கூப்பிட்டேன்னா, இப்ப வசனம் படிச்சோம்ல, அவர்கள் பாவத்தையும் அவருடைய அக்கிரமத்தையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றாருன்னு. இவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துட்டார். அப்போ சொன்னாரு, இவர் அப்ப சைக்கிள்ல தான் வந்துட்டு போவாரு. இப்போ பைக் வாங்க ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறாரு. சீக்கிரம் கார் ஆண்டவர் இவருக்கு தரணும். ஆமென், ரைட், ஹல்லேலூயா. அதாவது அவர் படிச்சாரு, படிக்கல, சக்தி இல்ல, பக்தி இல்ல, இதெல்லாம் கிடையாது. இவர் ஆசீர்வதிக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இவர் தரித்திரத்தை சுமந்தபடியினால் இயேசு இவரை என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். இப்ப இவரை கூப்பிட்ட குறிப்பை விட்டுறக்கூடாது. குறிப்பு என்னன்னு சொல்றேன். என்ன குறிப்பு? இவர் என்ன சொன்னாரு என்கிட்ட, இந்த சைக்கிள்ல போகும்போது அந்த வைன் ஷாப்பை தாண்டி போகும்போது வா வான்னு யாரோ கூப்பிடுறது போல இருக்குமா? ஞாபகம் இருக்குதா? என்னமா அங்க போகும்போது யாரோ கூப்பிடுற மாதிரி தெரியும். என்னமா வா வான்னு கூப்பிடுற மாதிரி தெரியுமா? இப்ப எதுக்கு அவரை கூப்பிட்டேன்னா, இயேசு கிறிஸ்து வேத வசனத்துல என்ன சொல்றாரு? அவர்கள் பாவத்தையும் அக்கிரமங்களையும் இனி என்ன செய்ய மாட்டாரு? கர்த்தர் நினைக்க மாட்டார். நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னால. இப்ப கோடி ரூபாய் கொடுத்தாலும் குடின்னு சொன்னா அவர் என்ன செய்ய மாட்டாரு? ஏன் குடிக்க மாட்டாரு? பணம் முக்கியம் இல்ல, குடி முக்கியம் இல்ல. இப்ப யார் முக்கியம்? இப்போ இயேசு வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஆமென். குறிப்பு என்ன? பாவத்தை அக்கிரமத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? நினைக்க மாட்டாரு. ஆமென். அதாவது உங்க பாவ குப்பையை ரெக்கார்ட் பண்றதுக்கு பரலோகத்துல ரெக்கார்டு கிடையாது. நான் சொல்றது புரியுதா? ஏன்னா நிறைய பேர் இந்த வசனத்தை படிக்கிறதும் இல்ல, பிரசங்கம் பண்றதும் இல்ல. நான் ஏதோ பிரசங்கம் பண்றேன். என்ன தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அவர்கள் பாவத்தையும் அவருடைய அக்கிரமத்தையும் இனி நினையாமல் இருப்பேன். ஆனா உங்களுக்கு தான் நினைப்பு வரும். என்ன நினைப்பு வரும்? அடடா நம்ம இப்படிதான் இருந்தோமே நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லி உங்களுக்கு உங்களையே ஏத்துக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் தகுதி ஒன்னால உண்டாகல, நான் உன்னை இந்த ரத்தத்தினாலே என்ன பண்ணிருக்கிறேன்? சுத்திகரித்து அந்த ரத்தத்தின் வல்லமையினாலே மீண்டும் பாவம் செய்யாமல் இருக்க கர்த்தர் உதவி செய்கிறார். ஆமென். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் வாழ்க்கை மொத்த பாவங்களுக்காக தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? சிலுவையிலே மரித்தார். அதனால இயேசுவின் ரத்தம் உங்களை மாற்றுகிறது. நீங்க உங்க சக்தியினால பக்தியினால உங்களை என்ன செய்யல? மாத்தல. அதனால உங்கள் பாவங்களையும் அக்கிரமத்தையும் இனி கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? ஏன் நினைக்க மாட்டார்னா, உங்க பாவத்தையும் அக்கிரமத்தையும் யார் நினைச்சிட்டாரு? மேல பிதாவானவர் நினைத்து உங்க பாவத்துக்குரிய தண்டனையே
உங்க நோய்களுக்குரிய சாபம், கஷ்டம், வருத்தம், நஷ்டம், உங்க கடன் பிரச்சனை எல்லாம் யார் மேல போயிடுச்சு? இயேசுநாதர் மேல போனபடினாலே நீங்க உங்க பாவத்தையும் உங்க அக்கிரமத்தையும் உங்க சாபத்தையும் நீங்க நினைச்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு உங்களை என்ன ஆக்கிட்டாரு? விடுதலையாக்கி பரிசுத்தவன் ஆக்கி விட்டார். வேதத்துல என்னென்னலாம் ஆக்குனாருன்னு சொல்லி உங்களுக்கு புரியலன்னா சோறு என்ன செய்வாங்க சொல்லுங்க சகோதரிமாரே? சோறை என்ன செய்வாங்க? சோறை ஆக்குவாங்க இல்லையா? அரிசியை என்னவா மாத்துவாங்க? சோறா மாத்துவாங்க. அரிசியை சோறா மாத்திட்டா சோறை மறுபடியும் அரிசி ஆக்க முடியுமா? ஆக்க முடியாது. அதே போல இயேசுநாதர் உங்களை எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தவான் ஆக்கிட்டாரு, நீதிமான் ஆக்கிட்டாரு. 1 கொரிந்தியர் 6:15-19 போட்டிருக்கு. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். இப்போ இங்க பிரதர் மோசஸ் நிக்கிறார், வாங்க இப்படி வாங்க கிட்ட நில்லுங்க, உதாரணத்துக்காக தான். இப்போ உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள். அதுதான் படிக்க சொன்னேன். உங்களை நீ என்ன ஆக்கிட்டாரு? பரிசுத்தமா ஆக்கிட்டாரு. இவர் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டு மறுபடியும் ஆதாமுடைய ஸ்தானத்துல போய் மறுபடியும் பாவியாக முடியாது. விளங்கிச்சா? இவர் மறுபடியும் என்ன மாற்ற முடியாது? பாவியாக முடியாது. ஏன்னா இவர் யாருக்குள்ள பிறந்திருக்கிறாரு? இயேசுக்குள்ள பிறந்துட்டாரு. பிறந்ததுனால ஒரு நாள் இயேசுக்குள்ள, இன்னொரு நாள் ஆதாமுக்குள்ள, இன்னொரு நாள் இயேசுக்குள்ளன்னு சொல்லி மாறி மாறி போக முடியாது. உங்களை என்னை ஆண்டவர் எப்படி மாத்திட்டாரு? பரிசுத்தவானா ஆக்கிட்டாரு. ஆமென். இன்னொன்னு கர்த்தர் மாத்தினார்ன்றதுக்கு அங்க ரோமர் 3:24 போட்டிருக்கு. இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நீங்க யாருங்க? பரிசுத்தவான். அடுத்தது யாரு? நீதிமான். ஆமென். நீதிமான் சொல்லுங்க. நீதிமான் யாருங்க? நீங்க நீதிமான். நீதிமான். இப்போ நீங்க நீதிமான் தான். ஒரு காலத்துல குடிச்சீங்க, இப்ப யாரு நீங்க? நீதிமான், பரிசுத்தவான், கழுவப்பட்டீர்கள். எப்படி கழுவப்பட்டாரு? இவர் கவனிங்க, இவர் குடிப்பழக்கத்தை விட்டதுனால இவர் பரிசுத்தவான் ஆகல. இப்ப இவர் எப்படி பரிசுத்தவான் ஆனாரு? இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டபடியினால் இந்த முருகன் மோசஸா மாறி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர். ஆமென். மாற்றுறது யாரு? இயேசு கிறிஸ்து நம்மை மாற்றுகிறார். ஆமென். இந்த மாற்றுகிற எத்தனை பேரை இயேசு மாற்றி இருக்கிறார்? மாறப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. glory hallelujah. உங்களை என்னை மாற்றினது யாரு? இயேசு அவருடைய ரத்தத்தினால் என்ன செஞ்சிட்டாரு? மாற்றி விட்டார். மாற்றிட்டு தேவனால் உண்டாய் இருந்ததை ஆனால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனால் உண்டான பரிசுத்தத்தை உங்களால ஒழிச்சுவிட முடியாது. ஆதாம் செஞ்சது என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க இயேசு செஞ்சதை புரிய முடியும். ஆதாம் என்ன பண்ணிட்டான்? இனி பிறக்க போற எந்த மனுஷனும் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சாலும் என்னவா மாற முடியாது? பரிசுத்தவானா மாற முடியாது. அதே போல இயேசுக்குள்ளாக பிறந்து ஒருத்தர் இயேசுவை ஏத்துக்கிட்டார்னா அவர் வாழ்க்கையில எத்தனை தீமை காரியங்கள் நடந்தாலும் இந்த நீதிமான மறுபடியும் பாவியா என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. ஆமென். ஏனென்றால் இந்த நீதியை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறார்? ரோமர் 5:17 போட்டிருக்கு. 5:17 அல்லாமலும் ஒருவனுடைய நீர்தலினாலே அந்த ஒருவனாகிய ஆதாம் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள். அதாவது இந்த நீதிமான்ங்கிறத இவர் முயற்சியினால, சக்தியினால, பக்தியினால இவர் பெறாமல் இந்த நீதியை இவர் எப்படி பெற்றிருக்கிறாரு? நீதியாகிய ஈவின் பரிபூர்ணம். அதாவது நம்ம நடைமுறை வார்த்தையில இல்லாததுனால நிறைய காரியத்தை பிசாசு மறைச்சு போட்டு வச்சிருக்கிறான். நீதி என்பதை, நீதிமான் என்பதை ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்கிறாரு? ஈவாக ரோமர் 3:24 படி இலவசமாய் கர்த்தர் நீதிமான் என்ற ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். அதாவது பாவியா உங்களை இலவசமா மாத்திட்டான். யாரு?
சாத்தான் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் பாவியாக இலவசமா மாத்திட்டான். ஆனா இயேசு கிறிஸ்து உங்க பாவத்தையும் என்னுடைய பாவத்தையும் பாவமறியாத அவர் பாவமாக்கப்பட்டபடியினால் நீதி செய்யாத உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்னவா மாத்திட்டாரு? நீதிமானாய் மாற்றிவிட்டார். ஆமென். அதுதான் போட்டிருக்கிறது, இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஏன் இந்த நீதியை பத்தி அதிகமா சபையில சொல்லி கொடுக்கிறோம்? இந்த பிரசங்கத்துல அதிகமா எப்ப பாரு நீதிமான பத்தி பேசுறாரு. காரணம் என்னன்னா, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது எதனால? 2 காரணம். எதனால? 15:7 விசுவாசம், அடுத்தது நீதி. அதனாலதான் நீதிமான் 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 சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா ஆபிரகாம ஆண்டவர் இப்படி மாத்திட்டாரு, விசுவாசத்துல நீதிமானா ஆக்குனதுனால ஆபிரகாமுக்கு 1 அடி நிலமாகிலும் சொந்தம் இல்லாதிருந்த பொழுது கர்த்தர் ஆபிரகாம் உலகத்தை சுதந்திரிப்பான் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை வெள்ளி பொன்னு ஆஸ்தி தந்து சீமான் ஆக்கினாரு. நீதிமான் என்றால் ஹல்லேலூயா, அதுக்குரிய விளக்கம் வேதத்துல நிறைய இருக்குது. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். ஆகவே நீதிமானுக்குரிய சகல ஆசீர்வாதமும் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஆமென். இயேசு சிலுவையிலே மரித்த இயேசுவை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. அவரை உயர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு காரியத்தை சொல்லி நீங்க தகுதியானீர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனால் உண்டாக்கப்பட்டதையானால் அதை ஒழித்துவிட ஒருவனாலும் கூடாது என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்களும் நானும் யாரால உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனால் உண்டாக்கப்பட்டு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஆச்சரியமான சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமா பாடலாமா? வாசிங்க, ஜீ வாசிங்க. ஐயா வாசிங்க, ஜீ வாசிங்க. சொல்லுங்க, நம்மை மாற்றினபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அடுத்த ஆண்டவர் இயேசு சொன்னார் லூக்கா 15:7 பரிசுத்தம் ஆக்கப்பட்டீர்கள், நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள் என்று சொல்லிட்டு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் பிறந்திருக்கும் என்பதை குறித்துதான் இன்றைக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் நிமித்தமாக எங்கள் நிமித்தமாக பரலோகத்தில் என்ன உண்டாகும்? சந்தோஷம் உண்டாகுது. ஹலோ, நீங்க மனம் திரும்பினா, கவனிக்கிறீங்களா? நீங்க மனம் திரும்பினா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதோ இல்லையோ, எங்க சந்தோஷம் உண்டாகுது? ஏன் சந்தோஷம் உண்டாகுதுன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு சில ஆளு குடிச்சு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கும் போது
ஒரு சில ஆட்களுக்கு தெரியாது. ஆனா மனம் திரும்பி வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் மேல நிறைய பேருக்கு என்ன இருக்கிறது இல்லை, சந்தோஷம் உண்டாகிறது இல்லை. ஏன் என்று சொல்றேன்னா, நல்லா குடிச்சு அட்டகாசம் பண்ற வரைக்கும் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஒழுங்கா கோயிலுக்கு வரும் பாருங்க ஆளு, அப்பதான் அந்த ஆளை பிடிச்சி உடுக்கி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கிடுங்க, உங்க வீட்டுல உங்களால சந்தோஷம் வருதோ இல்லையோ, நீங்க இயேசுவை ஏத்துக்கிட்டு பரலோக வாசியா மாறும்போது யாருக்கு சந்தோஷம் உண்டாகுது? பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம். ஏன் பரலோகத்துல சந்தோஷம்னா, நீங்க மனம் திரும்பும் போது என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த காரியம் உங்க வாழ்க்கையில நிறைவேறுகிறதுனால பரலோகத்துல ஏன் கை தட்டுறாங்க? இயேசுவே நீங்க ரத்தம் சிந்தினதுனால இன்னைக்கு பூமியில இவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. நேற்று யாரோ ஒருத்தர் ஒரு SMS அனுப்புனாரு. என்ன SMS அனுப்புனாரு? ஒரு நாளைக்கு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ 2 லட்சம் பேர் இயேசுவை இந்த உலகத்துல ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆமென், ஹalleluya, glory. இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல கர்த்தரை ஆராதிக்கிற இந்த நேரத்துல உலகத்துல 2 லட்சம் பேர் யாரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு சிலுவையிலே செய்த அந்த இரத்தத்தின் கிரியை நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. ஆமென். அதாவது ஆதாம் மோசேயின் உடன்படிக்கை அல்ல, இயேசு இரத்தத்தினால் செய்த உடன்படிக்கை இன்றைக்கும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறபடியினால் இன்றைக்கு பரலோகத்துல சந்தோஷம், பூமியில சந்தோஷம், உங்க பேர்ல சந்தோஷத்தை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறாரு. இதுல இன்னொரு நல்ல செய்தி என்னன்னு சொல்லி சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி தெளிவுபடுத்தி நான் முயற்சி பண்ணி பார்க்கிறேன். என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம். தமிழ்நாட்டில் யார் கண்ட்ரோல்ல இருக்கிறோம்? ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிறோம் இல்லையா? இப்போ இந்தியாவை ஆளுகை செய்யறது சென்னையில இருந்தா எங்கிருந்து ஆளுகை செய்யறாங்க? எங்கிருந்து? டெல்லியில. அதாவது மத்திய அரசாங்கம், எது தெரியல எனக்கு, மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம். நம்ம யார் கண்ட்ரோல்ல இருக்கிறோம்? இப்போ மாநில அரசாங்கத்தில் இருக்கிறோம். மத்திய அரசாங்கத்திலிருந்து காரியம் நடக்கணும்னா யாரை வச்சிருக்கிறோம்? நம்ம இங்க மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட் வாங்குறதுக்கு மாநில அரசாங்கத்திலிருந்து மத்திய அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டுக்கு ஆளை வச்சிருக்கிறாங்க. விளங்கிச்சா? இதை எதுக்கு சொல்றேன்னா, தாவீது, கோலியாத், சவுல் எல்லாரும் அங்க நிக்கிறாங்க. பெலிஸ்தியர், சொல்லுங்க, பெலிஸ்தியர், இஸ்ரவேலர். இப்போ இஸ்ரவேலர் எல்லாரும் நிக்கிறாங்க. யார் முன்னால? பெலிஸ்தியனாகிய கோலியாத்து முன்னால நிக்கிறாங்க. கோலியாத்து என்ன சொல்றான்? உங்கள ஒரு ஆள் அனுப்பு அப்படின்னா. யார் அனுப்பு? ஒரு ஆள். இப்போ இஸ்ரவேல் ஜனத்துல கோலியாத்துக்கு நிகரா ஒரு மனுஷன் இருந்தான். யார் அது? தாவீது கிடையாது. யாரு? கோலியாத்த மாதிரி உயரமா இஸ்ரவேல்ல ஒரு ராஜா இருந்தான். யாரு? சவுல். சவுல் என்பவனை ஆண்டவர் உயரமா நல்லா தெரிந்து கொண்டு கர்த்தர் ராஜாவா வச்சிருந்தார். ஆனா இந்த சவுலுக்கு என்ன இல்லை? தைரியம் இல்ல. யார் முன்னால நிக்கிறது தைரியம் இல்ல? கோலியாத்து முன்னால நிக்கிறதுக்கு தைரியம் இல்ல. இப்ப கவனிங்க, மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்துக்கு விளக்கம் சொல்றேன். என்னன்னா, ஒரு கோலியாத்து சொல்றான், என்ன சொல்றான்? டேய், எவனா ஒருத்தன் வா, ஒருத்தனை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீங்க எல்லாருமே என்ன செஞ்சிட்டீங்க? தோத்து போயிட்டீங்க. ஒருத்தனை நான் ஜெயிச்சேன்னா இஸ்ரவேல் ஜனங்க எல்லாருமே எனக்கு என்னவா மாறிடணும்? அடிமையா மாறிடணும். இப்போ இஸ்ரவேல் ஜனத்துல தகுதியான ஒருத்தன் யாரு? போகக்கூடிய ஒருத்தன் யாரு? போக வேண்டியது யாரு? சவுல். ஆனா அவன் என்ன செய்யல? சவுலுக்கு என்ன இல்ல? தைரியம் கிடையாது, போறதுக்குரிய சக்தி இல்ல, பக்தி இல்ல, எதுவுமே அவனுக்கு இல்ல. அந்த நேரத்துல யார் போனது? குட்டி பையன் தாவீதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆடு மேய்க்கிறவன், ஒண்ணுக்கும் உதவாதவன் சொல்லிட்டு அவங்க அப்பாவே அவனை மறந்துட்டாரு. ஏன் மறந்தாரு? இந்த பொடி பையனை போய் கர்த்தர் தெரிந்து கொள்வாருன்னுட்டு இங்க சாமுவேல் அபிஷேகம் பண்றதுக்கு தாவீது வீட்டுக்கு வந்தப்போ தாவீது அப்பா யாரை கொண்டு வந்தாரு? முதல்ல இருக்கிற பெரிய பையன், அடுத்த பையன், அடுத்த பையன், ஒவ்வொரு பையனா கொண்டு வந்து விட்டுட்டு கர்த்தர் சொல்லிட்டார், இவங்களெல்லாம் நான் யாருமே என்ன செய்யல, நான் யாரையுமே இவங்களெல்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சாமுவேல் என்ன செய்ய மாட்டேன்ட்டார், நான் உட்கார்ந்து சாப்பிட மாட்டேன், வர சொல்ல அவன்ட்டார். யார் அவன்? தாவீது. யார் அவன்? இந்த தாவீது யார் தெரியுமா? கர்த்தரின் மீட்பராய் இருக்கிறார் என்று சொன்னவன் தான் அந்த தாவீது. ஆமென்.
கர்த்தரை மேய்ப்பராய் பார்த்தவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் காட்டுல இருந்தா ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். ஆனாலும் தாவீதை கர்த்தர் தெரிந்து கொண்டு 9 அடி உயரம் இருக்கிற கோலியாத்து கிட்ட குட்டி பையன் குள்ளன் தாவீது எங்க போய் நிக்கிறான்? கோலியாத்து முன்னால போய் நிக்கிறான். என்ன சொல்றான்? டேய், இன்னைக்கு உன் குடுமி ஏன் கையில அப்படின்னா. உன் குடுமி யாருக்கிட்ட? ஹலோ, உங்க சத்ருவின் குடுமி யாருக்கிட்ட இருக்குது? யாருக்கிட்ட இருக்குது? உங்க கையில. ஆமென். உங்க சத்ருவின் குடுமி யாருக்கிட்ட இருக்குது? தரித்திரத்தின் குடுமி யாருக்கிட்ட இருக்குது? உங்க கையில. புடிங்கி எரிஞ்சு போடணும். எப்படி? இயேசுவின் நாமத்துல. ஆமென். ஹல்லேலூயா. அதாவது தாவீது போய் சொல்றான், நான் போய் நிக்கிறேன் அவன் முன்னால, நான் ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிறான்.